பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு, மறைமுகமாக வருவதற்கு முஸ்லீம் லீகு காரணமாகிவிட்டது என்று அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முன்பு ஆலோசனை பண்ணோம். அது இப்போ அது சான்ஸ் இல்லை. கோரிக்கை வைத்தது நாங்கள் எந்த கண்டிஷனும் போடலை, எந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கலை, எந்த டிமாண்டு நாங்கள் சொல்லலை. இல்லை எனது கடமைன்னு வந்தாங்க. அது பெரிய கூட்டமாக போச்சு. எங்கள் அலுவலகத்துக்கு வந்தது பெரிய விஷயம். அரசியல் ஆலோசனை குழு அப்படின்னு தேசிய அளவில் இருக்குது. அந்த ஆலோசனை குழுவுடைய தலைவர் நான் கிடையாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பாபநாசம், வாணியம்பாடி ஆகிய 2 தொகுதிகளில் ஏணி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். தமிழக அரசியலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய 108 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் அவருடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான நிலைமை ஏற்பட்டது. இப்போ கூட்டணி இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிற போகிற நேரத்தில் கூட்டணியை விட்டு வெளியேறி இந்திய முஸ்லீம் லீகில் உள்ளவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய மாதிரி சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் இந்திய முஸ்லீம் லீகுடைய எங்கள் மாநில உயர்மட்ட குழுவை கூட்டினோம். அந்த கூட்டத்தில் முடிவெடுத்தோம். 3 முடிவுகள் அதில் எடுக்கப்பட்டது. 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது இது வெறும் அரசியல் கட்சி இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் முஸ்லீம் லீகு. மற்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு கிடையாது. முஸ்லீம் சமுதாயத்துடைய உணர்வு என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, எந்த கருத்தை நோக்கி போகிறது என்பதை உற்று நோக்கி அதனை செயல்படுத்தக்கூடிய வகையில் தான் முஸ்லீம் லீகு எல்லா காலத்திலும் செயல்பட்டு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான முஸ்லீம் சமுதாயத்துடைய பிரதிநிதிகள் எல்லா ஊர்களிலிருந்து இரவு பகலாக இப்பொழுது ஆட்சி அமைக்காமல் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லீம் லீகும் உடன்பட வேண்டும், ஆதரவை தெரிவிக்க வேண்டும். ஏன் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இந்த கருத்தை சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் சொன்னது 10ஆம் தேதி ஆளுநர் அவர்கள் இறுதி நாளாக அறிவித்திருக்கிறாங்க. 10ஆம் தேதிக்குள்ளாக ஆட்சி அமைக்கப்படவிட்டால் தமிழ்நாட்டிலே ஆளுநர் ஆட்சி, அதாவது மறைமுகமான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்துவிடும் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்கள் மத்தியிலும் பரவிவிட்டிருக்கிறது. இதனை எடுத்து சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, இனி டிலே பண்ணக்கூடாது, தாமதப்படுத்தாதீங்க, நீங்கள் ஆதரவு கொடுக்குறேன்னா இப்போயே கொடுங்க, கொடுக்காமல் இருந்தால் சரியாக வரும், பழி நம்ம மேலே விழும். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு, மறைமுகமாக வருவதற்கு முஸ்லீம் லீகு காரணமாகிவிட்டது என்று ஒரு பெரிய பழிச்சொல்லை நீங்கள் சுமக்க முடிவு வரும் என்று பொதுவாக இரவு பகல் பார்க்காமல் எங்களுக்கு சொன்னதன் அடிப்படையில் தான் எங்களுடைய உயர்மட்ட குழுவை கூப்பிட்டு அடுத்த நாளே நாங்கள் 2 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைப்பதற்கு எந்தவித நிபந்தனையும் வைக்காமல், எந்த கண்டிஷனும் போடாமல், எந்த கோரிக்கையும் வைக்காமல் ஆட்சி அமைய நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம். நல்ல ஆட்சி நீங்கள் தொடருங்க,
அதே நேரத்தில் நாங்கள் என்ன சொன்னோம், திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆட்சியில் பல நல்ல திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்களும் தொடர்ந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னோம். இந்த அடிப்படையில் அவர்கள் ஆட்சி கடந்த 10 நாட்களாக அதுதான் அந்த அடிப்படையில் தான் நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இரண்டு நாளாக எங்களிடத்தில் ஒரு நீங்களும் அமைச்சரவையில் சேர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து எங்களை அணுகினார்கள். கோரிக்கை வைத்தது நாங்கள் எந்த கண்டிஷனும் போடலை, எந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கலை, எந்த டிமாண்டு நாங்கள் சொல்லலை. நீங்கள் நல்லாட்சி நடத்தணுங்கிறது தான் எங்கள். ஏன்னு சொன்னால் தமிழக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பெரும்பான்மையான தமிழக மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நல்லாட்சி நீங்கள் தொடருங்க, உங்கள் நல்லாட்சி தொடர்ந்து நடக்க எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்று நாங்கள் சொன்னோம். இதை நீங்கள் அமைச்சரில் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தான் நாங்கள் மட்டும் முடிவெடுக்க முடியாது. எங்கள் கட்சியில் தேசிய தலைவர் என்கிற பொறுப்பில் நான் இருந்தாலும் எங்கள் கட்சியில் பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி, அரசியல் ஆலோசனை குழு அப்படின்னு தேசிய அளவில் இருக்குது. அந்த ஆலோசனை குழுவுடைய தலைவர் நான் கிடையாது. என்னுடைய முன்னிலையில் அந்த கூட்டம் நடக்குமே தவிர அந்த ஆலோசனை குழு தலைவராக கேரளாவில் உள்ள சையது சாதிக் அலி ஷியாப் தங்கள் அவர் தான் சேர்மனாக இருக்கிறாங்க. அந்த சேர்மனாக உள்ள அந்த பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி காலையில் நான் போக முடியல, என்னை கேட்டாங்க. இந்த அடிப்படையில் கூட்டத்தை கூட்டி அவங்க முடிவெடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அமைச்சரவைக்கு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அமைச்சரவையில் நீங்கள் சேருவதை பற்றி எந்த கண்டிஷன் கிடையாது, அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நாங்கள் நாளைக்கு 11 மணிக்கு தமிழ்நாட்டுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி இது கேரளாவில் நமக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, தமிழகத்தில் அரசு தரப்பில் நம்மளுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அரசு தரப்பில் எங்கள் கோரிக்கை வைத்த அவங்க பெருந்தன்மைக்கு எங்களது வாழ்த்தை நன்றியை தெரிவிக்கணும். அதே நேரத்தில் நாளைக்கு 11 மணிக்கு உயர்மட்ட குழுவை கூப்பிட்டு இந்த அடிப்படையிலான எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து எங்களுடைய ஒப்புதலை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அமைச்சர் அமைச்சர் தான். தாவேக தலைவரே எங்கள் ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி வந்துட்டார். வந்துட்டு அது 2-3 தடவை ஃபோனில் எனக்கு பேசினார். நீங்கள் அலைய வேணாம் சார், இதுக்கு இதை எனக்கு நன்றி சொல். இல்லை எனது கடமைன்னு வந்தாங்க. அது பெரிய கூட்டமாக போச்சு. எங்கள் அலுவலகத்துக்கு வந்தது பெரிய விஷயம். அந்த அமைச்சர் ஆனந்த் அவங்க மூலம் தான் எங்களுக்கு தகவல் வந்தது. அவர் பத்திரிகையிலேயே இப்போ உங்களுக்கும் உங்கள் மத்தியிலேயே அவர் பேசியிருக்கிறார். அதை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். நாளைக்கு 11 மணிக்கு உயர்மட்ட குழுவை கூப்பிட்டு எங்கள் இது ஒப்புதலை அளிக்கலான்னு இருக்கிறோம். இந்த அழைப்புகளை பற்றி கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசிட்டீங்களா? இல்லை, பேசலை. கலந்து ஆலோசிச்சு பண்ணி இல்லை அது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முன்பு ஆலோசனை பண்ணோம். அது இப்போ அது சான்ஸ் இல்லை. காரணம் என்னென்னா, ஆலோசனை பண்ண பிறகு அவர் பல யோசனைகள் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த டிஸ்கஷன் தேவையில்லை எங்களுக்கு. அவர் ஆதரவு கொடுப்பதற்கு முன்பு ஆலோசனை நாங்கள் பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒப்புதல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு என்ன செய்யணுங்கிறது அவங்க ஆலோசனை பண்ணலை. கூட்டணி கட்சி மறுத்தாங்களா அமைச்சர் போஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்தாங்களா? யாரு? கூட்டணி கட்சி, உங்களுடைய கூட்டணி கட்சி திமுக. கூட்டணி அமைச்சர் பதவி வாங்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? யாரு? திமுக தரப்புல. அவங்க எப்படி சொல்லுவாங்க? நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல. கூட்டணி அது வேற விஷயம். அதை நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலையே. நாளைக்கு 11 மணிக்கு கூடுறோம்ல, அதில் எல்லாம் முடிவு பண்ணுவோம். திருமாவளவனும் சொல்லியிருக்காரு சார், பிரிந்து சென்ற அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடமில்லை என தாவேகா உறுதி. திருமாவளவன் இல்லை, அது அந்த கண்டிஷனை நாங்கள் போட விரும்பலை. ஏன்னா யாரோ அவங்களுடைய விருப்பம் அதெல்லாம்.
அமைச்சர் பதவி ஒன்று கேட்கலாம், ரெண்டு ரெண்டு அது நாளைக்கு தான் முடிவு செய்யணும். நாளைக்கு இது இங்கே உயர்மட்ட குழுவில் கூப்பிட்றோம்ல, 11 மணிக்கு கூட்டத்தை வச்சுருக்கோம், அதில் முடிவு பண்ணுவோம். ஓகே.